ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குயிக்காக பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்தாவை தனியாக வேக வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி நான் வச்சுருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்து நல்லா இன்னும் வதக்கிக்கலாம். நான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உப்பும் எண்ணெயும் போட்டு வேக வச்சோம்ல, அந்த பாஸ்தாவை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.